கர்த்தர் நல்லவர். செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். குறித்த நேரத்துக்குள்ளாக செய்தியை நாம் நிறைவு செய்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 30 நாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த வசனம் எதற்கு பிறகு சொல்லப்படுகிறது, யாருக்கு சொல்லப்படுகிறது, எந்த சூழ்நிலையில் பயணித்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதே 107 சங்கீதத்தில் 23 வசனத்தில் பார்க்கும்பொழுது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒரு பெரிய புயல் கடலின் நடுவில் கடல் அலைகளினாலே அலக்கழிக்கப்பட்டு மூழ்கி போய் மரித்து போய் விடுவோம் என்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள் கடைசி சூழ்நிலை அவங்க எல்லாம் பிரயாசப்பட்டு எப்படியாவது அவங்களை காப்பாற்றி கொள்ளணும், அவங்க பயணிக்கிற அந்த கப்பலை படகை கரை சேர்க்கணும்னு முயற்சி எடுத்து அவங்களுக்கு இருந்த ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த ஞானமெல்லாம் மூழ்கி போனதான். அவங்க வெறித்தவனை போல இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிந்து ஒன்றும் பண்ண முடியாமல் திகைக்கிற நேரத்தில் அவங்க கடைசியாக தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இவங்க எங்கே பயணிக்கிறாங்க என்று சொன்னால் 23 வசனத்தில் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். பாருங்க, இவங்களுடைய வாழ்வாதாரமே எதை நம்பி தான் இருக்குதுன்னா கடலை நம்பி தான் இருக்குது. வாழ்வாதாரமே எதை நம்பி தான் இருக்குது? கடலை நம்பி தான் இருக்குது. அந்த கடலில் பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறிய படகை வைத்திருக்கிறாங்க. அந்த கடலானது இவர்களுக்கு ஏற்றாற் போல இவங்களுக்கு இருந்தால் மாத்திரம்தான் இவங்க விரும்புகிறதான அந்த வியாபாரம், இவங்க விரும்புகிறதான நன்மைகளை இவங்க பெற முடியும். இந்த கடலானது அமைதியாக இருக்கும் பொழுது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஆழத்தில் கர்த்தருடைய அதிசயங்களை அவர்கள் காண்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடல் என்பது நம்ம வாழக்கூடிய உலகம் அல்லது நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை. படகு என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம். நன்றாக கவனித்து கொண்டு வாங்க இந்த செய்தியை. கடல் என்பது நம்முடைய உலகம், நம்ம வாழக்கூடிய சுற்றுப்புற சூழல். அந்த போட் பயணிக்கிற அந்த படகு என்பது அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்ம செய்கிற வேலை, நம்முடைய வியாபாரம். இதை தவிர்த்து இதை விட்டு நம்ம எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா போகவே முடியாது. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? நிலாவில் போய் வாழ முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் நம்ம என்னதான் இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காலங்களிலும் அது மாறிக்கொண்டே இருக்கும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டிய அவசியத்தில் அதை நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த படகு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம். இந்த உலகமும் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. அது சில நேரத்தில் அமைதலாக இருக்கணும், சில நேரத்தில் சமாதானம் உள்ளதாக இருக்கணும், சில நேரத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும், சில நேரத்தில் அலைகள் எழும்ப ஆரம்பிக்கும், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்க ஆரம்பிக்கும், சில நேரத்தில் வாழ்க்கையின் படகை மூழ்கடித்து நம்மை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்படிதான் இவர்களுடைய காரியங்களை கர்த்தர் உதாரணமாக இந்த சங்கீதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இவங்க ஆழத்தில் கர்த்தருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய எத்தனையோ நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார்?
இதே உலகம்தான், இதே பிரச்சனை, இதே சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை, நன்மைகளை, அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை நம்ம பார்த்துருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே அதிசயங்கள் தானா? எப்பொழுதுமே அற்புதங்கள் தானா? எப்பொழுதுமே ஒரு அமைதியான சூழ்நிலை என்று கேட்டால் இல்லை. சில நேரங்களில் எந்த வாழ்க்கையில், எந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே அதிசயங்களையும் நன்மைகளையும் நாம் பார்த்தோமோ, ருசித்தோமோ, இதே வாழ்க்கையில், இதே உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பெருங்காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது, அலைகள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது, பெருங்கடல் அது கொந்தளித்து எழும்ப ஆரம்பிக்கிறது. இது இப்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் படகு திசை மாற ஆரம்பிக்கிறது, அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். 26ஆம் வசனம், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. கடல் கொந்தளிக்கும் பொழுது கடற்கரையில் வர்ற அளவுக்கு அலை இருக்காது. நம்ம கால் வைத்து நினைத்து சந்தோஷமா வருமே, அப்படி இருக்காது. அது பல 100 1000 அடி உயரத்திற்கு அலை எழும்பும். அந்த அலை அத்தனை 1000 அடிக்கு எழும்பும் பொழுது அதன் மேலே பயணிக்கிற படகம், கப்பல், அது என்ன ஆகும்னா அத்தனை 1000 அடிக்கு அது மேலே எழும்பிடும். அப்போ அந்த அலை உடனடியாக அது கீழே இறங்கும் பொழுது அதே நொடியில் அந்த 1000 அடி உயரத்திலிருந்து அந்த கப்பலும் படகும் வேகமாக ஆழத்திற்கு கீழே இறங்கும். அப்போ அதில் பயணிக்கிறவருடைய இருதயம் எல்லாம் கரைந்து போகும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்கறதுனால உங்கள் இருதயம் எல்லாம் கரைந்து போகிறதா? என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லி பயந்து நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனத்தில், வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. எப்படியாவது இந்த புயல் காற்றிலிருந்து, இந்த பெரும் அலையிலிருந்து என் படகை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த படகுல இருக்கிறவங்க இங்கும் அங்கும் அலைந்து ஓடி ஏதாவது கப்பல் இருக்கிற சரக்கை வெளியே தூக்கி போட்டு அந்த பாய்மரத்தை காற்றுக்கு நேராக விரித்து எப்படியாவது காப்பாற்றலான்னு இங்கேயும் அங்கேயும் வெறித்தவனை போல அலைந்து ஓடுறாங்க. எங்க போனா இப்படி செய்தா சரியாகுமா, அப்படி செய்தா சரியாகுமா, அப்படி செஞ்சா காப்பாத்திரலாம், இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அவங்களுக்கு தெரிந்த ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி பார்க்கறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிட்டு, அவங்க எல்லாம் பிரயாசப்பட்டும் இந்த இயற்கையினால் ஏற்படக்கூடிய சீற்றத்தில் அவங்களால ஜெயிக்க முடியாமல் அவங்க ஞானம், அவங்களுடைய சொந்த ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. எல்லாம் பிரயாசப்பட்டு பார்க்குறாங்க, எல்லாம் முயற்சி எடுத்து பார்க்குறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் கடைசியில் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கடைசியில் வழியே, இயற்கையில் உலகத்தில் வழி இல்லை, ஆனால் உலகத்துக்கு மேற்பட்ட, இயற்கைக்கு மேற்பட்ட ஒருத்தர்கிட்ட வழி இருக்குன்னு அறிந்ததுனால அவங்க கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்பாக இவங்களால முடிந்ததெல்லாம் செய்து பார்க்குறாங்க, எதுவும் பண்ண முடியல. கடைசியில் முடிந்தது அவ்வளோதான் நினைக்கும் போது ஆண்டவரை நோக்கி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஆபத்தில் கூப்பிடுற சத்தத்தை ஆண்டவர் கேளாதவர் போல இல்லை. வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீங்கள் பயணிக்கிற படகுல ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய கொந்தளிப்பு, பெரும் அலைகள் உங்களை அலக்கழித்து கொண்டிருக்கிறதா? என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். 29ஆம் வசனம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அந்த அலைகள் அடங்கணும்னா கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர்த்த முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இறையாதே அமைதலாக இருந்தால் அடங்காது. ஆனால் அதை சொல்ல வேண்டியவர் சொன்னால் அந்த ஒரே வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும், கட்டுப்படும். ஹல்லேலூயா. நமக்கு கட்டுக்கு அடங்காது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய கைகளுக்கு மீறி சில காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசும் பொழுது உங்களை எதெல்லாம் உங்களுடைய பயத்துக்கு ஏதுவாக இருக்கிறதோ, உங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறதோ கர்த்தர் அதை அமர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இப்பொழுது 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள், யார் சந்தோஷப்பட்டது? ஆகாயத்தில் ஏறி ஆழத்தில் இறங்கி தங்களுடைய இருதயம் எல்லாம் கிளேசத்தினால நிறைந்து வெறித்தவனை போல அலைந்து ஞானமெல்லாம் மூழ்கி போய் இக்கட்டிலும் ஆபத்திலும் இருந்தவர்கள் இப்பொழுது என்ன பண்ணுறாங்க? அவங்க சந்தோஷப்படுறாங்க.
உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் எத்தனை கொந்தளிப்பின் மத்தியில் இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்த கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய கொந்தளிப்பை அமர்த்தி அமைதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதலை கர்த்தர் கொடுத்து உங்களை மகிழ்விக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எந்த பிரச்சனையும் கர்த்தரால் அடக்க முடியும். இந்த பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை ஆண்டவர் யாராலையும் சரி செய்ய முடியாது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, தேவனால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, நம்ம ஞானத்துக்கு என்ன யோசித்தாலும் அதுக்கு வழி தெரியாது. ஆனால் அவர் ஒருவர் இருக்கிறார், வழி இல்லாத இடங்களில் வழியை உருவாக்குகிறவர். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ அவர்கள் அமைதல் உண்டானதுனால அவர்கள் சந்தோஷப்படுறாங்க. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவங்க எந்த கரையில் போய் சேரணும், எந்த துறைமுகத்தில் எங்கே பாதுகாப்பான இடத்துல சேரணும்னு அவங்க நினச்சி பிரயாசப்பட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்களால போக முடியல, ஆனால் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நினைத்து பிரயாசப்படுறீங்களோ, உழைக்கிறீங்களோ, ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும் நீங்கள் அலைகிறீர்களோ, அந்த காரியத்தில் உங்களால் முடியாமல் நீங்கள் இருக்கும் பொழுது, அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் உங்களை தடுத்து நிறுத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை பத்திரமா நீங்கள் விரும்பின இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் விரும்பின இடத்திற்குள்ளாக விரும்பின நன்மைகளை பெறும்படியாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நான் போக முடியாது, ஆனால் கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அதுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை நான் விரும்பின இடத்திற்கு, நான் விரும்பின எல்லைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம பார்க்கிறோம், பெருங்காற்று அலைகள் கொந்தளிப்பு எதை காண்பிக்கிறதுன்னா, அன்கண்ட்ரோலபிள், கட்டுப்படுத்த முடியாது, அன்ஸ்டேபிள், நிலையில்லாத ஒரு சூழ்நிலை. அது நிலையில்லாதபடிக்கு, அது கட்டுக்கடங்காதபடிக்கு காரியங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் கட்டுப்படுத்த முடியாத, கட்டுக்கடங்காத இருக்கிற சூழ்நிலையை கர்த்தருடைய வார்த்தை கட்டுப்படுத்துகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அமர்கிறது, அமைதல் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், அதுக்கு யார் காரணமாக இருந்தாலும், அது இயற்கையே காரணமாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது கட்டுப்பட்டு அடங்கும். இந்த வசனத்துக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 51 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 முதல். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு மேலாக சாப்பிட்டு மீதம் எடுத்த பிறகு இயேசு சொல்கிறார் அவங்க சீஷரை பார்த்து, கவனிங்க, சீக்கிரமாக அடுத்த கரைக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி அவங்களை துரிதப்படுத்தி, நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த படகையில் ஏறி அடுத்த கரைக்கு போங்கன்னு சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார். சீஷர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புகிறாரு, அந்த கரைக்கு நீங்கள் போகன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் அவர்களோடு கூட இயேசு போகலை. வசனம் தெளிவாக சொல்லுது, சீஷர்களை அனுப்பிவிட்டு இயேசு அன்று சாயங்கால வேளையில் ஒரு மலையின் மேலே ஏறி தனிமையாக இருக்கிறார். இப்போ படகுல சீஷர்கள் பயணிக்கிறாங்க. படகுல சீஷர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது நடு இரவில் வருகிறது. அந்த இரவு வேளையில கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது, பெரும் காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது சீஷர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இதற்கு முன்பாக சில சம்பவங்களில் சீஷர்கள் படகுல போகும்பொழுது இயேசு அவர்களோடு கூட இருந்தார். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை இயேசு படகுல இருக்கும் பொழுது அவர் படகுல அடித்தட்டில் அவர் உறங்கி கொண்டிருந்த பொழுது கடல் கொந்தளித்து படகு அமிழக்கூடிய சூழ்நிலையில் போகும்பொழுது
சீஷர்கள் ஓடி போய் இயேசுவை எழுப்புறாங்க. ஐயரே ஐயரே எழும்புங்க, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கும் பொழுது இயேசு எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாக இரு என்று சொல்லி அங்கு ஒரு அமைதலை உண்டாக்குகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் சீஷர்களோடு கூட இயேசு இல்லை, சீஷர்கள் மட்டும்தான் போகிறாங்க. இப்போ அந்த படகுல நீங்களும் நானும் இருந்தோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்னு யோசித்து பாருங்க. இயேசு இருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ காற்றடிக்கட்டும், எவ்வளோ புயல் அடிக்கட்டும், உடனே நம்ம போய் கூப்பிடுறதுக்கு அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, உடனே போய் அவரை கூப்பிட்டுடலாம். இல்லை எனக்குள்ள தைரியம் இருக்கும், அவர் பார்த்துக்குவாருப்பா, அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சம்பவத்தில் சீஷர்களுக்கு அந்த தைரியம் வருவதற்கான சூழ்நிலை இல்லை. காரணம் இயேசு படவில, சொல்லுங்க, படவில இல்லை, இயேசு இல்லை, சீஷர்கள் மட்டும்தான் இருக்கு. இப்போ அவசரத்துக்கு கூப்பிடணும், இயேசு எங்கே இருக்கிறாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. இரவாயிருச்சு, படகு நடுக்கடலுக்கு வந்துடுச்சு. இயேசு எங்கே இருக்கிறாரு? மலையின் மேலே அவர் தனியாக இருக்கிறார், ஜெபம் பண்ணுவதற்காக மலையில் ஏறி இருக்கிறாரு. இப்போ சீஷர்கள் எவ்வளோ கத்தி கதறி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. உதவி செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிற இயேசுவும் அங்கே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன நினைத்திருப்பாங்க? நான் யோசித்து பார்க்குறேன், கதை முடிஞ்சுதுன்னு நினச்சிருப்பாங்க. என்ன நினச்சிருக்கணும்? அவ்வளவுதான், முடிஞ்சது. பாருங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க. 48ஆம் வசனத்தில், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை. இப்போ எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, இயேசு சொன்ன கரைக்கு போய் சேர்றதுக்கு அவங்க தண்டு வலிக்கிறாங்க, துடுப்பை வலிக்கிறாங்க. ஆனாலும் படகு எதிர்த்து, காற்றை எதிர்த்து போக முடியல. கரை சேரக்கூடாதபடிக்கு கரையிலிருந்து வீசக்கூடிய காற்று அவர்களை தடுத்து நிறுத்துகிறது, அவர்களை பின்னுக்கு தள்ளுகிறது. அவங்க போகக்கூடிய அந்த எல்லைகளிலிருந்து படகை காற்று வேற திசைக்கு திருப்புகிறது. அலைகளினாலே படகு அளவுபடுகிறது, இங்கேயும் அங்கேயும் படகு திசை மாறுகிறது. எவ்வளவோ முயற்சிக்கிறாங்க, தங்கள் பலனை பிரயோகப்படுத்தி எப்படியாவது கரை சேர்ந்தணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால முடியல. அவ்வளவுதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்கு போவதற்கு உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எதிராக எத்தனை சக்திகள் எழும்பினாலும், அந்த சக்திகள், அந்த வல்லமைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற வல்லமைகள் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு போகக்கூடாதபடிக்கு உங்களை தடுத்து நிறுத்தலாம், உங்களை பின்னுக்கு தள்ளலாம், அல்லது உங்கள் திசையை மாற்றலாம், அல்லது உங்களை சோர்வுக்குள்ளாக மாற்றலாம், அல்லது நீங்கள் விட்டுவிடக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்றிவிடலாம். 5 காரியங்கள். இங்கே எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, எதிர்காற்று அவங்களை தடுத்து நிறுத்துது. அவங்களால எதிர்த்து, அந்த காற்றை எதிர்த்து படகை செலுத்த முடியல. இப்போ காற்றினுடைய பலமும் வேகமும் அதிகமாக இருக்கிறபடினால படகு பின்னுக்கு தள்ளப்படுகிறது. 2வது, காற்று சுற்றி சுற்றி அடிக்கிறதுனால படகு திசை மாறி திரும்ப ஆரம்பிக்கிறது. Stopping you from your desired destination, pushing you back, changing your direction. பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14:24 வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைவு பட்டதுன்னா, இப்போ அலை என் காற்றுனால அலை அடிக்குது, அலை எப்படி படகுல மோதுது, அந்த பக்கம் படகு திரும்புது. இப்போ இவங்க நினைக்கிற இடத்துக்கு போகல, அலைகள் அது விரும்பின இடத்திற்கு இந்த படகை அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ எவ்வளோ தண்டு வலித்து பார்க்குறாங்க, முடியல. யோசித்து பாருங்க, எவ்வளோ நேரம் தண்டு வலிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 2 கரங்களும் என்ன இருக்கும்? சோர்ந்து போயிருக்கும். தண்டு வலித்து அதை எதிர்கொண்டு போக முடியல. கையெல்லாம் அப்படியே விட்டு போயிருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, வேலை சேர்ந்து கையெல்லாம் அப்படியே விட்டு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த ஒரு பொருள் கூட எடுக்க என்னால் முடியலன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பாருங்க. இப்போ சீஷர்கள் தங்கள் பலனை பிரயோகிக்கிறாங்க, அந்த எதிர்காற்றை ஜெயித்து போலான்னு பார்க்குறாங்க, முடியல. இப்போ அவங்க வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தண்டு வலித்து அந்த கரத்தில் பலம் இல்லாமல் போகும்பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அந்த தண்டு வலிக்கிறத விட வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ தண்டு வலிக்கிறத அவங்க நிறுத்திட்டாங்கன்னா அடிக்கிற காற்று படகு என்ன பண்ணும்? எந்த பக்கம் கொண்டு போகணுமோ அந்த பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு எதிரிட்டு வருகிற காரியங்கள் உங்களை தடுத்து நிறுத்துதா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் வாழணும்னு நினைக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய எனக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் என்னை தடுத்து நிறுத்துதே, என்னை பின்னுக்கு தள்ளுதே,
என்னுடைய திசையை மாற்றுகிறதே. நான் ஒரு இப்படி போகணும், இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் திசையை இந்த காரியங்கள், இந்த பிரச்சனை என்னை மனதை மாற்றி வேற இடத்துக்கு கொண்டு போகுது. இதன் மத்தியில் நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளவோ செய்து பார்க்குறேன், ஆனாலும் நான் சோர்ந்து போகிறேனே. நடுத்த முயற்சிகள் செய்து செய்து முயற்சிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய எதிர்காற்றும் அலைகளும் என் மேலே மோதி அடிக்கிறதுனால நான் சோர்ந்து போகிறேனே, எனக்கு பலன் இல்லையேன்னு நினைச்சு கடைசியில் வாழ்க்கை எப்படி போனால் என்னன்னு சொல்லி விட்டு கொடுக்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்களா? அவங்க கடைசியில் பிரயாசப்பட்டதான் நினச்சிருப்பாங்க, எப்படியோ போகட்டும், ஆண்டவர் விட்டுட்டார், கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அவருக்கு தெரியும்ல இந்த நடுக்கடல் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு. அவருக்கு தான் எல்லாமே முன்கூட்டி தெரியுமே. தெரிந்தும் என்னை தங்களை தனியாக அனுப்பி இப்படி இந்த கடலில் இந்த கொந்தளிப்பில் மடிந்து போகிறதுக்காக எங்களை அனுப்பியிருக்கணும். சீஷர்கள் நினைத்திருக்கலாம், நான் அந்த இடத்துல இருந்தால் நான் நினைத்திருந்திருப்பேன். இதற்கு ஆண்டவருக்கு தெரியாதா? இது நடக்கும்னு அவருக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் கூட வரல? ஏன் இப்படி தத்தளிக்க விடணும்? இப்போ திசை மாறி போகிறோமே, என் பலனெல்லாம் போயிருச்சே, அவ்வளவுதானா வாழ்க்கை? இனி நான் விரும்பின வாழ்க்கை நான் வாழ முடியாதா என்று சொல்லி அவங்க நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, மார்க் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை, அதுதான் தண்டு வலிக்கிறது, வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. இப்போ இவங்க நடுக்கடலில் நினைக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டார் ஏசப்பா, இவ்வளோ நாள் கூட இருந்து கடைசியில் இந்த காரியத்தில் இப்படி விட்டுட்டார், இவ்வளோ அலைய விட்டுட்டார், இவ்வளோ பலனை பிரயோகித்து கடைசியில் இந்த எதிர்காற்றுக்கு இரையாக முடியாது அந்த கடலில் மடிந்து போகிற அளவுக்கு விட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அவர் உங்கள் கூட இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கூட இல்லாதது போல் நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவர் உங்கள் கூட இல்லாதது போல தோணலாம், ஆனால் உங்கள் பிரயாசம், நீங்கள் படுகிற வருத்தம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. He watches over you. அவர் உங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் படுற பிரயாசம், நீங்கள் தனிமையில் சிந்துற கண்ணீர், உங்கள் உள்ளத்தில் யோசிக்கிறீங்க பாருங்கள், இப்படி இருக்குதே, இப்படி ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, அவ்வளவுதானா, எப்படியாவது போகட்டும் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களே. உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த பூமியில் உங்களை அனுப்பி உங்களுக்காக சில ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிற தேவனுக்கு அது தெரியாமல் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அது தெரியாமல் இருக்காது. அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, தண்டு வலித்து வலித்து வருத்தப்பட்டு அவர் கண்டு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற பிரயாசத்தை அவர் கண்டு, அவர் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறவல்ல. அதற்கு பிறகு வாசிங்க, அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் அவர்களிடத்தில் வந்து. இது இன்னும் அழகா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதே சம்பவத்தை எழுதியிருப்பார் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கடலின் மேல் நடந்து போதும் படகுக்கு சமீபமாய் வந்தார். எங்க வந்தார் இயேசு? படகுக்கு பக்கத்தில் வராரு. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையின் படகு அலைகளால் பிரச்சனைகளால் மோதி அடித்து உங்களை பின்னுக்கு தள்ளுகிற எத்தனையோ காரியங்கள் உங்களை சுற்றி நின்றிருந்தாலும், இருள் சூழ்ந்திருந்தாலும், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை பின்னுக்கு தள்ளலாம், மனிதருடைய சூழ்ச்சிகள் உங்களை தடுத்து நிறுத்தலாம். ஆனாலும் நீங்கள் அதன் மத்தியிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் படகு அருகே வருகிறவர். பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து உங்கள் பக்கத்தில் வர்ற ஆண்டவர். சீஷர்கள் தண்டு வலிக்கிறத அவர் கவனித்து கொண்டிருந்தார். சீஷர்கள் நினைச்சாங்க, எங்களை அனுப்பிட்டு அவர் பாட்டுக்கு சும்மா இருக்கிறாரு. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நினைப்போம் இல்லையா, என் வாழ்க்கையில் படுறேன், இவ்வளோ பாடுபடுறேன், இவ்வளோ பிரச்சனையை படுறேன், அந்த ஆண்டவர் பார்க்க மாட்டுறாரு, அந்த ஆண்டவருக்கு தெரிய மாட்டேங்குது, அவர் பார்த்தும் பார்க்காதவர் போல இருக்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, அவர் எல்லாவற்றையும் நன்றாக கவனிக்கிற ஆண்டவர். எப்போ வரணுமோ அப்போ சரியான நேரத்தில் வருவார். ஹல்லேலூயா. உலக மனுஷன் டைலாக் சொல்லுவான், நான் எப்போ வரணுமோ அப்போ வருவேன்னு. அவன் எப்போ நினைச்சாலும் அவனாலேயே வர முடியாது, மருத்துவமனையில் போய் தான் படுக்கணும். அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் எப்போ டாக்டர் வருவாருன்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் எப்போ வரணுமோ அப்போ சரியான நேரத்தில் வருவார். ஹல்லேலூயா. இவங்க தண்டு வலித்து வருத்தப்படுகிற போது அவர் கண்டு அவர்கள் அருகே அவர் கடந்து வந்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் கடந்து வர்ற மாதம் இது.
ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்க்காதவர் அல்ல, உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்களை தனிமையாக விட்டுட்டு அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இல்லை. அவருக்கு நீங்கள் படுற வருத்தம்லாம் தெரியும். ஆனால் கரெக்டாக இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அருகில் வருகிறவர். He watches over you, He walks towards you. அவர் உங்களை கவனிக்கிறவர், அவர் உங்கள் பக்கத்தில் வருகிறவர். மாத்திரமல்ல, அவர் வந்த பிறகு அங்கே என்ன நடக்கிறது? மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 51ஆம் வசனம், அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. எதிர்காற்று, கொந்தளிப்பு, அலைகள், இது எல்லாம் அந்த படகை உண்டு இல்லை, அந்த படகை கவிழ்த்துடணும்னு சொல்லி எல்லா காரியம் நடக்குது. அந்த சமுத்திரம் போராடினது எதற்கு? எதிர்காற்று போராடினது எதற்கு? இவர்களை எப்படியாவது சமுத்திரத்தில் அழித்து விட வேண்டும், இவர்கள் விரும்பின இடத்திற்கு போக விட மாட்டேன்னு சொல்லி நடுவில் பெருங்காற்று எழும்பி கடலை கொந்தளிக்க செய்து பெரும் அலைகளை உருவாக்கினது. ஆனாலும் இயேசு அந்த இரவிலே 4ஆம் ஜாமம் என்று சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய டைமில் இரவுக்கு 4 ஜாமம் உண்டு. 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம், 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இப்போ இயேசு எந்த டைமில் வந்தார்? எந்த டைமில் வராரு? 4ஆம் ஜாமத்தில் வராருன்னா 3 மணிலிருந்து விடிய காலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக. அப்போ இயேசு உங்களை சந்திக்கிற டைம் அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்கிறது, அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க. நாம் அப்போ தான் 2 பெட்ஷீட் கிடைக்குமான்னு தேடி பார்க்குறோம், இன்னும் டைட்டாக தூங்குறதுக்கு. ஆண்டவர் அப்போ வந்து சந்திக்கக்கூடிய நேரமே இந்த 3லிருந்து 6 மணி டைம். உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் இக்கட்டுகளை நீங்கள் இந்த மணி நேரத்தில் விடிகாலையில் எழுந்து கர்த்தரிடத்தில் சொல்லி பாருங்கள். அதற்கு தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக சபையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 5லிருந்து 6 மணி வரைக்கும் ஊழியனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் சபையின் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் வரீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தண்டு வலித்து சோர்ந்து போனீங்களா? இல்லையே, அப்படி கர்த்தர் நடத்தலையே. உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நல்ல வாய்ப்பு. நேற்று வந்த பாஸ்டர் உபவாச கூட்டத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போனார். 1 மணி நேரம், வாரத்தில் 1 மணி நேரமாக வந்து ஜெபம் பண்ண. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு சபையில் 1 மணி நேரம் காலையில் ஜெபிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் ஆரம்பத்தில் உற்சாகத்தின் மிகுதியில், ஆர்வத்தின் மிகுதியில் வந்திருக்கலாம். ஆனால் எடுத்த முடிவில் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அந்த 1 மணி நேரம் ஜெபத்தில் சரியாக பங்கு பெறாதவங்க வராதவங்க இருந்தீங்கன்னா, நாளை முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் யார் வருவேன் என்று பெயர் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எப்படி இயேசு 4ஆம் ஜாமத்தில் படகு அருகே வந்து படவில் ஏறி அந்த அமைதலை கொடுத்தாரோ, அதே போல் காலை வேளையில் வந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் கர்த்தர் உங்களுக்கு அமைதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் படவில் ஏறின உடனே என்ன நடந்தது? காற்று அமர்ந்தது. ஆமென். இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகள் அடங்குகிற மாதம். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை, ஒரு சமாதானமான சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வருகிற மாதம் தான் இந்த மாதம். ஏன் என்று கேட்டால், ஆகஸ்ட் மாதம் அப்படியா? இல்லை, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 53ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கரை பிடித்தார்கள். போகவே கரைக்கு எப்படி சேர்ந்துருவேன்னு சொல்லி காத்தடிச்சுது, எதிர்காத்து தடுத்து நிறுத்தினது, பின்னுக்கு தள்ளினது, திசையை மாற்றினது, சோர்ந்து போக வைத்தது, விட்டு கொடுக்க வைத்தது. அவ்வளவுதான் போட்டோம் அப்படின்னு. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, இயேசு படவில் ஏறினதுனால காற்று அமர்ந்தது, கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற காற்று உங்கள் திசையை மாற்ற நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் விட மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக அடிக்கிற பிரச்சனையின் காற்று உங்களை பின்னுக்கு தள்ளணும்னு பார்க்கலாம், கர்த்தர் விட மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிரச்சனைகள், மனிதர்கள் உங்களை தடுத்து நிறுத்தலான்னு பார்க்கலாம், கர்த்தர் விட மாட்டார். இயேசு வருவார், படவில் ஏறுவார், உங்களை கரை சேர்ப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. அவர் உங்கள் படவில் ஏறும் பொழுது காற்று அமைதலாக தான் மாறணும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் வரும்பொழுது அதை எதுவும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காரியங்கள் பாருங்கள். அவங்களை தடுத்து நிறுத்த நினைத்தது, பின்னுக்கு தள்ள பார்த்தது, அது மாத்திரமல்ல திசையை மாற்ற நினைத்தது, அவர்களை சோர்ந்து போக வைத்தது, வாழ்க்கையை விட்டு கொடுக்க வைக்க நினைத்தது. ஆனாலும் இயேசு கவனிக்கிறவராக இருந்தார், இயேசு கரிசனை உள்ளவராக இருந்தார், இயேசு கரம் பிடிக்கிறவராக இருந்தார், இயேசு கரை சேர்க்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் யார்? கவனிக்கிறவர்.
இரண்டாவது, அவர் கரிசனை உள்ளவர். உங்கள் பக்கத்தில் வர்றவர், பிரச்சனையா, உனக்கு யாரும் இல்லை நினைக்கிறியா, யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியலன்னு நினைக்கிறியா, கூப்பிட்டாலும் யாருக்கும் தெரியாது புரியாதுன்னு நினைக்கிறியா, நீ வர முடியலனாலும் நான் வரேன்னு வர்றவர். மத்தேயு 14:28-31. உங்கள் பைபிளில் பேதுரு இருக்காரா? மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா. கடலின் மேலே நடந்து வந்த கர்த்தர் கடலின் மேலே தம்முடைய பிள்ளைகளை நடக்கவும் செய்வார். இதே சம்பவம் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோமே. இதே சூழ்நிலையில் தான் மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ காற்று பலமாடிக்குது. பேதுரு பாருங்க எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பார். மற்றவங்களாம் பயந்துட்டு இருக்கிறாங்க இந்த காற்று அடங்கணும்னு. இந்த புயல் இன்னும் அடங்கலை. இயேசு படகுலேயே ஏறல. இயேசு சொல்கிறார், பயப்படாத, நான் தான்ப்பா அப்படின்னும் பொழுது பேதுரு அந்த படகுல உட்காந்துக்கிட்டு அந்த புயல் காற்றில் கேட்குறாரு, நீரே ஆனால் என்னை கடல் மேலே நடக்க சொல்லணும் பொழுது இயேசு சொன்னார், நடந்து வா. எப்போ நடக்க சொன்னார்? அமைதலான பிறகா? நோ, கொந்தளிக்கிற கடல், அடிக்கிற பெருங்காற்றின் மத்தியில் அலைகள் எழும்புது. கர்த்தர் சொல்றார், நட. பேதுரு நடந்தாரா இல்லையா? நடந்தார். ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்பொழுது பயந்ததுனால தான் முழுக ஆரம்பித்தார். ஏசு அவனை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே. கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னாரா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையை பிடிச்சாரா? பாருங்க உங்கள் பைபிள் என்ன போட்டிருக்குது. உடனே இயேசு கையை நீட்டி முதல்ல பிடிச்சிட்டாரு. அவனை விட்டுட்டு அற்ப விசுவாசியன்னா அப்புறம் தேடி இருக்கணும், எங்கே அந்த விசுவாசியை காணோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவருக்கு பாருங்கள், ஆண்டவருக்கு இதில் பார்க்கும்போது யோசிச்சு, ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் இல்லை. அவன் அந்த வார்த்தையை சொல்கிற டைம்லாம் உள்ளே போயிடுவான். ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டார், கையை பிடிச்சிட்டு இப்போ பேசுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட, வா மேலே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஒரு ஆமீன் வரலையா? நீங்கள் தப்பி பிழைப்போன்னு நீங்கள் நினைக்கலனா கூட கர்த்தர் உங்களை விட மாட்டார், காப்பாற்றுவாருன்றேன். ஹல்லேலூயா. அவன் சந்தேகப்பட்டான், இயேசு விட்டாரா? அவனை கை பிடிச்சி தூக்கிட்டாரு. அதுக்கு பிறகு தான் கேட்குறாரு, ஏன்பா சந்தேகப்பட்ட? அப்போ கடலின் மேலே நடந்து வர்ற கர்த்தர் உங்களையும் கடலின் மேலே நடக்க செய்வார். பிரச்சனைகளின் மேலே கர்த்தர் கடந்து வந்தார்னா, பிரச்சனைகள் உங்களை மூழ்க அடிக்கணும்னு நினைக்கலாம், பிரச்சனைகள் உங்களை கீழே கொண்டு போகணும்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், பிரச்சனையை உனக்கு கீழே கொண்டு போகிறேன், நீ பிரச்சனையின் மேலே நடன்வார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளும் போராட்டங்களும் கர்த்தர் உங்கள் காலின் கீழே கொண்டு வருகிறவர். யார் எந்த காரியம் உங்களை மேற்கொள்ளலாம் நினைக்கிறதோ, எது உங்களை அழிக்கலாம் நினைக்கிறதோ, கர்த்தர் அதை உங்கள் கால்களின் கீழே கொண்டு வந்து உங்களை அழகு பார்க்குற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. எவ்வளோ பிரச்சனைகள் அழிக்க நினைத்தது கர்த்தர் விட மாட்டார். அழிக்க நினைத்ததை பாதத்தின் கீழே கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கவனிக்கிறவர், கரிசனை உள்ளவர், கரம் பிடிக்கிறவர், கைவிடாதவர், கரை சேர்க்கிறவர். யார் அவர்? மறுபடியும் சொல்கிறேன், கவனிக்கிறவர். அவங்க தண்டு வலிக்கிறதுல சோர்ந்து போகிறாங்க, வருத்தப்படுறத அவர் கவனித்தார். அது மாத்திரமல்ல, கரிசனை உள்ளவர். பார்த்துட்டு சும்மா இல்லை, அவங்க படகு பக்கத்தில் கடந்து வந்தார். அது மாத்திரமல்ல, அதன் மத்தியில் பேதுரு நடந்து வரட்டுமான்னு கேட்கும் பொழுது தாராளமாக வான்னு சொன்னார். அவன் முழுகும் பொழுது அவன் கரத்தை பிடித்தார், அவனை கைவிடாதவர். அது மாத்திரமல்ல, இந்த படகை கர்த்தர் என்ன பண்ணார்? கரை சேர்த்தார். கவனிக்கிறவர், கரிசனை உள்ளவர், கரம் பிடிக்கிறவர், கைவிடாதவர், கரை சேர்க்கிறவர். இப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் தான் உங்களுக்கு இருக்கிறாரு. உங்களை விட்டுருவாரா? உங்களை விட்டுருவாரா? சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விட மாட்டார், தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை விடவே மாட்டார், பக்கத்தில் வருவார், தூக்கி நிறுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 107 30-32 வசனங்கள். இப்படி
கடலிலே அலக்கழிக்கப்பட்டு மடிந்து விடுவோம் என்று நினைத்தவர்களை கர்த்தர் காப்பாற்றி தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்கள் சேர்க்கிறாரு. இப்போ தாங்கள் விரும்பின இடத்திற்கு சேர்க்கப்பட்டவங்க என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அதை தான் இப்போ வாசிக்க போகிறோம். வாசிங்க 107ஆம் சங்கீதம் 30 32 வசனம். அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் யார்? அவர்கள் யார்? யார் அவர்கள்? மரித்து விடுவோம், முடிந்து போனது, ஒன்றுமே முடியாமல் பிரயாசப்பட்டு நடுக்கடலில் தத்தளித்தவர்கள், அவர்களை கர்த்தர் காப்பாற்றி அவங்க விரும்பின இடத்துக்கு கொண்டு வந்தார் இல்லையா, அவர்கள் அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. முதலாவது கர்த்தரை துதிக்கணும். அடுத்த வசனம், ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி, ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய நாமத்தை உயர்த்தணும். அது மாத்திரமல்ல, மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு நாள் நமக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறாரு. அடித்த பெருங்காற்று, சூறாவளி, முடிந்து போயிடும் நினைச்ச காரியங்களில் கர்த்தர் காப்பாற்றி எத்தனையோ முறை எத்தனையோ விரும்பின கரைகளில் சேர்த்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற நாம் தேவனுக்கு எப்படி இருக்கணும்னா, ஜனங்களின் சபையில் அவரை உயர்த்தணும், அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூப்பர்களின் சங்கத்தில் அவரை போற்றுவார்களாக. 3 காரியம் இருக்குது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் துதிக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சபையில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் நாமத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? உயர்த்தணும். மாத்திரமல்ல, உங்களை விட வயதிலும் உங்களை விட பதவியிலும் செல்வாக்கிலும் பெரியவர்கள், மூப்பர்கள், அதான் சொல்லப்படுறது, மூப்பர்கள் பெரியவர்களுக்கு முன்பாகவும் கர்த்தரை நீங்க துதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, போற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் பெரிய நம்மளோட பெரிய ஆட்கள் வந்து ஆண்டவரை குறித்து அவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம். அவர் செஞ்ச நன்மைகளை இவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது? வசனம் சொல்லுது, உன்னை காப்பாற்றின கர்த்தரை நீ அவருடைய நன்மைகளுக்காக எப்பொழுதும் துதிக்கணும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய சபையிலே நீ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். 3வது, உன்னை விட எல்லா காரியத்திலும் சிறந்தவர்களாக இருக்கிறாங்களே அவங்க முன்பாகவும் நீ கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும், உயர்த்தணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் படகில் நம்மோடு கூட வருகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையின் படகில் அவரை நாம் சேர்த்து கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறதான பெருங்காற்று, கொந்தளிக்கிற அலைகள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அமர்த்துகிறார். இந்த மாதம் உங்களுக்கு அமைதலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கிற மாதமாக இருக்கும். நீங்கள் விரும்பின இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதமாக இருக்கும். நீங்கள் போக மாட்டீங்க, கர்த்தர் கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ விரும்புகிற இடத்துக்கு நான் கொண்டு போகிறேன், நீ விரும்பின நன்மையை நான் உனக்கு தரேன், கவலைப்படாதன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்புறவங்க மாத்திரம் கரத்தை வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா.